ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மிளகு ரசம் தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபீவருக்கு, சளி, இருமலுக்கெலாம் இந்த மாதிரி நம்ம சுட சுட வச்சு ரசம் சாதம் செஞ்சு சாப்பிடும்போது அது உடம்புக்கு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகு எடுத்துருக்கிறேன். நான் மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சீரகம் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம எந்த அளவுக்கு தேவைன்னு உங்களுக்கு நான் அளவு சொல்கிறேன். இப்போ வந்து பொருள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அளவு சொல்கிறேன். கடுகு, பூண்டு பார்த்திங்கன்னா நான் கட்டி பூண்டு ஒரு 2 பூண்டு, சின்ன சைஸ் பூண்டு 2 பூண்டு எடுத்து இந்த மாதிரி முழுசாக இருந்ததை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு கல் உப்பு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம், அடுத்தது இதுக்கு தேவையான அளவு புளி. பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன மீடியம் சைஸ் லெமன் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour. பெருங்காயத்தூள். அடுத்தது பூண்டு பற்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோலோடு தட்டிக்கங்க, நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. அடுத்தது காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கிள்ளி வச்சுருக்கேன். கொத்தமல்லி காம்பா இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி நம்ம போட்டு அரைக்கும்போது ரசம் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அடுத்தது தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறேன். 3 மீடியம் சைஸ் தக்காளிங்க. இந்த மாதிரி தக்காளி எடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கெட்டி பகுதி எல்லாத்தையும் நல்லா நீட்டாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து எப்போவுமே தக்காளியில் போடணும். இப்போ நான் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போது 2 ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகு ரசத்துக்கு நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா மிளகோட அளவு பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மிளகு வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யும்போது ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன், இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சு இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மீடியமாக வச்சு இந்த அளவுக்கு நான் வறுத்துக்கிறேன். இது ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு நம்ம சீரகத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா சீரகம் வந்து சீக்கிரம் வந்து செவந்துடும். அதனால் வந்து நான் மிளகு ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகு வந்து நல்லா வறுத்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே டேபிள் ஸ்பூனால் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மிளகு சீரகத்தை நல்லா நம்ம இந்த மாதிரி பக்குவமாக வறுத்து இந்த மிளகு ரசம் வைக்கும்போது டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரசம் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சீரகத்தை அதே மாதிரி மீடியமாக வச்சு அந்த மிளகு கூடயே நம்ம நல்லா அது பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். கருகிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா ரசத்தோட டேஸ்ட்டு மாறிடும். இந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக வறுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வறுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஆற வச்சுட்டு போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகு சீரகத்தை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுடராக அரைக்கும்போது ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பவுட்ரு பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் நல்லா வறுத்து மிளகு சீரகத்தை ரசம் வச்சு பாருங்கள். நான் சொல்கிற வீடியோவோட அளவில் டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன்.
நம்ம எடுத்து வச்சுருந்த முழு பூண்டு, கட்டி பூண்டில் நான் ஒரு 1.5 சைஸ் அளவுக்கு பூண்டை பிரித்து சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைக்கணும். மிளகு சீரகம் மட்டும் நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம போடுற பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இந்த மாதிரி கொரகொரப்பாக அந்த பவுடரோடு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரசம் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வைக்கும்போது. இப்போ நான் அதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதில் இப்போது இதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கல் உப்பு பார்த்தீங்கன்னா கல் உப்பில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதில் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கையால் அழுத்தி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி கையால் நம்ம வந்து தக்காளியை நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிணையும் போது டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளியை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த புளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. அதையும் நல்லா நம்ம மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி கையால் நல்லா மசிச்சுட்டு அந்த புளியை வந்து நம்ம வடிகட்டி அந்த தக்காளியில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த தக்காளியில் அந்த புளி தண்ணியை நான் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம வந்து தக்காளியை சேர்த்து அந்த புளி தண்ணியில் இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி நம்ம நல்லா பசைஞ்சிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இந்த கப்பால் ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தாராளமாக ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிட்லாம் இந்த ரசம். இப்போது இதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கலந்து வச்சுட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் செக்கு கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அது நல்லா சுட்டதும் நம்ம வந்து கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லுக்கு இந்த மாதிரி தோலோடு நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சம் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தையும் அந்த பூண்டு கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பூண்டுலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் சூப்பராக வரும் நம்மளுக்கு ரசத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ரசத்துக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இப்போ எல்லாம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசத்துக்கு வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிரும். நம்ம இதுக்கப்புறம் அடி பிடிக்கும், ரொம்ப ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா வந்து அது நல்லா இந்த பூண்டு கூட வெங்காயம் கூட நல்லா வதங்கி வரட்டும். நம்ம மிளகு சீரகம் மட்டும்தான் வறுத்தோம், பச்சை மிளகாலாம் நம்ம வறுக்கலை. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். தக்காளி, புளி, மஞ்சள் தூள் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம கலந்து வச்சுருந்தோம், அதை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து தூள் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மிளகெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்து, சீரகத்தெல்லாம் அதிகமாக சேர்த்து, பூண்டு இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது ரசம் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தக்காளி வந்து அதிகமாக வச்சுட்டு புளியை கம்மி பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரசத்தோட டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் புளி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டியால். இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ரொம்ப மீடியமாக வச்சு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நுர வந்து இந்த மாதிரி கூடி வரணுங்க. ரசம் கொதிச்சிடக்கூடாது, கொதிச்சிடுச்சுன்னா அதோடைய டேஸ்ட்டு மாறிடும். இந்த மாதிரி கூடி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வருது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அருமையான வாசனையான மிளகு ரசம் நம்மளுக்கு ரெடி. ஜுரம் வந்தவங்களுக்கெல்லாம் ரசம் சாதம் தான் கொடுக்க சொல்லுவாங்க. ரசம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் கடைசியாக ரசம் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல ஜீரண சக்திக்கு அது உதவும்.
பாருங்கள், நம்மளுக்கு மணக்கிற சுட சுட மிளகு ரசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.